நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரீஃபைனிங் ப்ராசஸ். ரீஃபைனிங்னு என்னது? இப்போது ரீஃபைனிங்னு ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு பொருளை சுத்தம் பண்ணுறோம். எவ்வளோ தான் சுத்தம் பண்ணாலும் அதுலேயும் கொஞ்சம் அழுக்கு இருக்க தான் செய்யும். இப்போ நீ சட்டையவே சோப் போடுற, நல்லா சோப் மிஷினில் வச்சு வாஷ் பண்ணுற, ஆனால் காலரில் அந்த அழுக்கு இருக்க தான் செய்யுது கொஞ்சம். அப்போ நீ என்ன பண்ணணும்? ரீஃபைனிங் பண்ணணும். அது என்ன ரீஃபைனிங்னா காலருக்கு தனியாக சோப் போடணும். அப்போ ரீஃபைன் சுத்திகரிக்கிறது அப்படின்ற பொருள். நீ மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிட்ட, ரைட், ஓகே. இருப்பினும் அந்த காலரில் என்ன பண்ணுது? அழுக்கு லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன பண்ண? சோப் அந்த காலருக்கு மட்டும் தனியாக சோப் போடுற அப்படின்னா அது இதுதான் ரீஃபைனிங். இப்போ சுத்திகரித்தல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு மெட்டலை ஓர்லேருந்து பிரித்து எடுத்துட்டோம் இது வரைக்கும், ரைட்டா? எப்படி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பாலிசி மூலியமாக எடுத்துட்டோம். இருப்பினும் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட மெட்டல் சுத்தமான மெட்டலாக இருக்காது. சற்று கழிவுகள் இருக்கத்தான் செய்யும், ரைட்டா? அதுலேயும் ஏதாவது ஒரு சின்ன எப்படி நம்ம சோப் போட்டு மிஷினில் வாஷிங் மிஷினில் கழுவுனா கூட சில இடங்கள் அழுக்கு இருக்கத்தான் செய்யும். அதையும் சுத்தம் பண்ணால் திரும்பி நம்ம சோப் போடணும், கையை வச்சு சோப் போடணும். அதான் ரீஃபைனிங். அதாவது ரீஃபைனிங்னு சொல்கிறோம். இந்த இதில் அந்த எடுக்கப்பட்ட அயன்லேயும் சில கழிவுகள் இருக்கும், அதை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அதைத்தான் ரீஃபைனிங் ப்ராசஸ். எப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலி பொதுவாக த மெட்டல் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் கண்டெய்ன்ஸ் சம் இம்பூரிட்டிஸ் அப்படின்ட்டான். அதாவது மெட்டல் உலோகமானது எக்ஸ்ட்ராக்டான பிரித்தெடுக்கப்படுது. பொதுவாகவே உலோகம் பிரித்தெடுக்கப்படுகிறது எதுலேருந்து? ஓர்லேருந்து தானே. அதாவது மெட்டல் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர், அதனோட ஓர்லேருந்து பிரித்து எடுக்கப்படுது. ஒரு மெட்டல் அது எந்த ஓரில் கிடைக்கும்? அதை கனிமம் அதாவது அதுலேருந்து கிடைக்குது. பூமியில் உள்ள ஓர்லேருந்து கிடைக்குது. ஒவ்வொரு மெட்டலும் ஒரு ஓர்லேருந்து கிடைக்குது. அப்போ பாக்சைட்லேருந்து கிடைக்கிறது ஒன்று, அப்போ தங்கம் ஒரு ஓர்லேருந்து கிடைக்கிறது. அப்போ தான் அதோட ஓர்லேருந்து மெட்டல் எடுக்கப்படுகிறது. அவை கண்டெய்ன்ஸ் சம் இம்பியூரிட்டிஸ். கண்டெய்ன்ஸ்னால் அந்த மாதிரி பிரித்தெடுக்கக்கூடிய மெட்டல் சில இம்பூரிட்டிஸ், சில கழிவுகளை கொண்டு இருக்கிறது. கழிவுகள் மண் செங்கல் அந்த மெட்டல்லையே சில கழிவுகள் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ரைட்டா? இம்பூரிட்டிஸ் சச்சஸ் என்னது? சச்சஸ் உதாரணமாக அன்ரியாக்டட். உதாரணமாக என்ன சொல்கிறான்? எந்த மாதிரி கழிவுகள் அப்படின்னா அன்ரியாக்டட், வினை புரியாத ஆக்சைடுகள். அந்த வினைக்கு உட்படாத ஆக்சைடுகள் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ரைட்டா? ஆக்சைடு ஓர்னா அதாவது தனிமம், ரைட்டா? அது ஓர்னால தாது, அதாவது ஆக்சைடு தாதுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அல்லது அதர் மெட்டல்ஸ், வேறு ஏதாவது ஒரு மெட்டல், நம்ம ஒரு மெட்டலை பிரித்து எடுக்கும்போது இன்னொரு மெட்டல் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம், ரைட்டா? அல்லது நான் மெட்டல்ஸ், மெட்டல் இல்லாத ஏதாவது ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். இதுதான் இம்பூரிட்டிஸ்ன்னு சொல்கிறான், ரைட்டா? அடுத்து நல்லா பாருங்கள். ரிமூவல் ஆஃப் சச் இம்பூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் த ஐசோலேட்டட் ஆக்சைடு மெட்டல்ஸ் இஸ் கால்டு ரீஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னா. ரிமூவல்னா பிரித்தெடுத்தல், நீக்குதல். என்ன? இந்த இம்பூரிட்டிஸ் நீக்கணும் அந்த இதுலேருந்து. அதை ரிமூவல் ஆஃப் சச் இம்பூரிட்டிஸ், இந்த மாதிரி கழிவுகளை நீக்குதல். இம்பூரிட்டிஸு அசோசியேட்டட் வித் ஐசோலேட்டட். அப்போ அசோசியேட்னா சேர்ந்து இருக்கிறது. எது கூட சேர்ந்து இருக்கிறது? த ஐசோலேட்டட். ஐசோலேட்டட் என்னது? பிரித்து எடுக்கப்பட்ட. ஐசோலேட்னா பிரித்து எடுக்கப்பட்ட, ரைட்டா? ஐசோலேட்டட் குரூட் மெட்டல்ஸ். குரூட் மெட்டல்ஸ் நம்ம ஓர்லேருந்து பிரித்து எடுக்கிறோம்ல, அயன் மெட்டலில் எந்த மெட்டலும் அந்த மெட்டல், சோடியம் மேக்னீசியம் பிரித்து எடுக்கணும்ல, அதான். அது எப்படி இருக்கும்? குரூடாக தானே இருக்குது, சுத்தமான மெட்டலாக இல்லை. ஏன்னா கழிவுகள் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் பிரித்து எடுக்கப்பட்ட குரூட் மெட்டல். கச்சான்னு என்னது? சுத்தமானது இல்லை, அதான் குரூட்னா கச்சானா சுத்தமானது இல்லை, கொஞ்சம் கழிவு இருக்குது. குரூட் மெட்டல்னால் கச்சா உலோகம்னு அர்த்தம், ரைட்டா? அது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இம்பூரிட்டிஸ், அசோசியேட்டாக ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய, சேர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்ற பொருள். அப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவல் இங்கிலீஷில் பார்த்து படிக்கணும். ரிமூவல் ஆஃப் இம்பூரிட்டிஸ். அந்த இம்பூரிட்டிஸ் எப்படி இருக்கு? அசோசியேட்டட் வித். அசோசியேட்னா இணைந்திருக்கிறது. வித் எது கூட? ஐசோலேட்டட் பிரித்தெடுக்கப்பட்ட ஆக்சைடு மெட்டல், அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட குரூடு மெட்டல் கூட இணைந்து இருக்கக்கூடிய இம்பூரிட்டிஸை நாம் பிரித்தெடுக்க வேண்டும். அதைத்தான் என்ன சொல்கிறான்? இஸ் கால்டு ரீஃபைனிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறான். அப்போ இந்த செக்ஷன், இந்த பிரிவில் லெட்டஸ் டிஸ்கஸ் சம் ஆஃப் த காமன். நாம் இந்த பிரிவில் என்ன சில பொதுவான ஒரு ரீஃபைனிங் வழிமுறைகளை, செயல்முறைகளை நாம் விவாதம் செய்யலாம். விவாதம் செய்யலாம், படிக்கலாம்ன்றது அர்த்தம், ரைட்டா? ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆசிரியர்கள் விவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆசிரியர் பாடம் நடத்துவாங்க, ரைட்டா? படிக்கலாம்ன்ற பொருள், ரைட்டா?
அப்போ டிஸ்டிலேஷன் என்னது வடிகட்டும் முறை, ரைட்டா. டிஸ்டிலேஷன்னா வடிகட்டும் முறை, ரைட்டா. இப்போ நம்ம டீ போடுறோமா இல்லையா, டீ போட்டு வடிகட்டி கொடுக்குறோம்ல, அது டிஸ்டிலேஷனை வடிகட்டுதல்னு அர்த்தம். அப்போ திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு பை லோ பாயிலிங் volatile metal like ஜிங்க்கு அண்டு மெர்க்குரி. அப்போ இந்த செயல்முறையே 5 செயல்முறை இருக்குது இதில் ரீஃபைனிங் மெத்தடில், அதாவது சுத்திகரிக்கும் மெத்தட். ரீஃபைனிங்னா சுத்திகரிப்பு, சுத்தம் செய்யும் செயல்முறைகளில் 5 இருக்குது. இது டிஸ்டிலேஷனா வடிகட்டுதல் முறைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போ இது என்ன பண்ணுவா, இந்த செயல்முறையானது இஸ் எம்ப்ளாய்டுனா வேலை வாங்கி கொடுக்குறது இல்லை, இந்த செயல்முறையானது செய்யப்படுகிறது. மெத்தட் இந்த செயல்முறை இஸ் எம்ப்ளாய்டுனா செய்யப்படுகிறது. எப்படி, எதற்கு செய்யப்படுகிறது? எம்ப்ளாய்டுன்னு என்னது, வேலை செய்தல். அதைத்தான் இப்படியே இந்த செயல்முறையானது வேலை செய்யப்படுகிறது. எதற்கு? ஃபார் லோ பாயிலிங் volatile மெத்தட்ஸ். லோ பாயில்னா கம்மியான பாயிலிங் பாயிண்ட் உள்ள, கொதிநிலை உள்ள. இப்போ தண்ணி 100 டிகிரியில் சூடாயிரும், கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதான் கம்மியான பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை உள்ள கொதிநிலை ஆவியாகக்கூடிய. ஆவி என்னது? ஆவி, பாயிலிங்கில் ஆவியாகக்கூடிய. கம்மியான வெப்பநிலையில் கொதித்து ஆவியாகக்கூடிய volatile மெட்டல்ஸ்னால் கொதித்து ஆவியாகக்கூடிய மெட்டல், உலோகங்களுக்கு இந்த மெத்தட் பயன்படுகிறது. லைக் உதாரணமாக என்ன மெட்டல்? ஜிங்கோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு? வெறும் 1180 கெல்வின் தான், ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட்டு அண்டு மெர்க்குரி எவ்வளவு? வெறும் 630 கெல்வின். இது இந்த பாயிலிங் பாயிண்டில் ஆவி ஆயிரும், ரைட்டா. அதான் volatile ஆவி ஆகுதல்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ திஸ் மெத்தட், இந்த செயல்முறையில் த இம்ப்யூர் மெட்டல்ஸ் இஸ் ஹீட்டட். இந்த இம்ப்யூராக இருக்குல்ல, அந்த நம்ம பிரித்தெடுக்கிற மெட்டலில் சில இம்ப்யூர் மெட்டல்னது, அதில் கழிவுகள் கலந்துருக்கு, அதே இம்ப்யூர் மெட்டல்ஸ். எப்படி நீ மிஷினில் உன் துணியை சோப் போட்டு எடுக்கிறியோ, அதில் இந்த காலையில் அழுக்கு போகலைன்னா அப்போ இன்னமும் அதில் ப்ராப்ளம் இருக்குது, இம்ப்யூர் தான் அது நீ சரி பண்ணணும். அது என்னது? அதுக்கு மட்டும் தனியாக சோப் போடணும், ரைட்டா. அப்போது இந்த செயல்முறையில் த இம்ப்யூர் மெட்டல்ஸ் இஸ் ஹீட்டட். இந்த இம்ப்யூர் மெட்டல் நம்ம போட்டு ஹீட் பண்ணுறோம். இம்ப்யூர் மெட்டல் இஸ் ஹீட்டட், வெப்பப்படுத்துகிறோம். எப்போ? டு எவாப்ரேட், ஆவியாகிற வரைக்கும். அந்த இம்ப்யூர் மெட்டல் ஆவியாகிற வரைக்கும் நம்ம வெப்பப்படுத்துகிறோம், ரைட்டா. அண்டு த வேப்பர்ஸ், அதுக்கடுத்து ஆவியானதுக்கப்புறம் அந்த வேப்பர்ஸ் ஆர் கண்டென்ஸ்டு டு கெட் பியூர் மெட்டல்ஸ். அப்போது ஒரு மெட்டல் அதாவது லோ பாயிலிங் பாயிண்டில் ஆவி ஆகுது. அதுக்கு தான் இந்த மெத்தட் பொருந்தும். அதில் ஆவியான ஒன்று, அந்த ஆவியில் என்ன இருக்கும்? அந்த மெட்டல் இருக்கும், ரைட்டா. ஆவியில் என்ன இருக்கும்? மெட்டல் இருக்கும். அப்போ அந்த ஆவியை நம்ம பிடிச்சி குளிர்வித்தால் நம்மளுக்கு மெட்டல் கிடச்சிரும், புரிஞ்சுதா? ஆவி வெளியே விட மாட்டாங்க. ஆவியை நீ ஒரு இதில் கண்டெய்னரில் பிடிச்சி அதை குளிரச் செய்யும்போது அந்த மெட்டல் படிஞ்சிடும். அப்போ மீதி இருக்கிறது என்னது? ஆவியாகாமல் இருக்கக்கூடியது என்னது? அது கழிவுகள், புரியுதா? இந்த மெட்டல் கூட கழிவு சேர்ந்துருந்ததுன்னா நீ இந்த மெட்டலை சூடு பண்ணும்போது அந்த மெட்டல் பாயிலிங் பாயிண்ட் வந்தோன்னா ஆவியாக போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? அது கூட சேர்ந்து ஒட்டியிருந்தால் கழிவுகள், அதுக்கு கூடுதல் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், அதோட தங்கிடும். அப்போ அந்த மெட்டல் ஆவியாக போயிடும். நீ அந்த ஆவியை ஒரு கண்டெய்னரில் பிடிச்சி வச்சு அதை குளிர்வித்தால் அதில் அந்த மெட்டல், சுத்தமான மெட்டல் கிடச்சிரும். அதுதான் இந்த ப்ரொசஸ், ரைட்டா. டு ஆர் கண்டென்ஸ்னா குளிர்வித்தல் தான் சொல்கிறான், ரைட்டா. கண்டென்ஸ்னா குளிர்வித்தல். இந்த இடத்துல குளிர்வித்தால் என்ன கிடைக்கும்? அந்த ஆவியை பிடிச்சி நீ குளிர்வி, அதை பார்த்து இம்ப்யூர் மெட்டல்ஸ் இஸ் ஹீட்டட் பண்ணும்போது டு எவாபரேட் ஆவியாக போகும். அண்டு த வேப்பர்ஸ் அந்த ஆவியானது, வேப்பர்ஸ் ஆவியை ஆர் கண்டென்ஸ்னால் குளிர்விக்கப்படுகிறது. குளிர்விக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? டு கெட் பியூர் மெட்டல் கிடைக்கும், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் லிக்விடேஷனா அந்த மெட்டலை உருக்கி நம்ம தனியாக எடுக்கிறது. ஒரு மெட்டல் இருக்கிறது, அது பியூர் கிடையாது, இம்பியூர் தான், ரைட்டா. அது ஒரு செயல்முறை முடிஞ்சு. இன்னொன்று லிக்விடேஷன் ஒன்று இருக்குது. மெட்டல் சாலிடாக தான் இருக்கும், அதை உருக்கி நம்ம தனிப்பட்ட முறையில் எடுக்கிறது, அதை லிக்விடேஷன். லிக்விட் செய்து உருக்கி எடுத்தல், ரைட்டா. அது சாலிடாக இருக்கிறது இம்பியூர் மெட்டல், அதை உருக்கின உடனே நம்ம அதை தனியாக பிரித்து எடுக்கிறது. அது எப்படின்னு பார்ப்போம், ரைட்டா.
திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு. அப்போ இந்த செயல்முறை செய்யப்படுகிறது, எம்ப்ளாய்டு செய்யப்படுகிறது. டு ரிமூவ் த இம்பூரிட்டிஸ் அப்படின்னா டு மூணு நீக்குவதற்கு, இம்பூரிட்டிஸ் கழிவுகளை நீக்குவதற்கு வித் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் மெட்டல்ஸ். அப்போ அது எப்படியே எதை வச்சு அங்கே லோ மெல்டிங் பாயிண்ட், இங்கே அதிகமான வெப்பநிலையில் அந்த மெட்டலில் உள்ள கழிவுகளை நீக்கணும் அப்படின்றான். அப்போ வித் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் மெட்டல்ஸ் ஹேவிங் ரிலேட்டிவ்லி லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது மெட்டல்ஸ் ஹேவிங் லோ மெல்டிங் பாயிண்ட், அதாவது அதிகமான வெப்பநிலையில் வந்து நீ கம்மியான வெப்பநிலையில் உள்ள மெட்டல் ஆகிய டின்னு, இந்த டின்னு சச்சஸ் டின், அதனால் இன்னும் புரிஞ்சுக்க நான் சொல்கிறேன். இந்த மெத்தடானது இஸ் எம்ப்ளாய்டுனா செய்யப்படுகிறது. டு ரிமூவ்னா வெளியேற்றுவதற்கு த இம்பூரிட்டிஸ் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த செயல்முறை செய்யப்படுகிறது. வித் ஹை மெல்டிங் பாயிண்ட் வித் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் மெட்டல்ஸ். அப்போ மெட்டல்லேருந்து அதிகமான ஒரு மெல்டிங் உருகு நிலையை கொடுத்து, அதிகமான உருகு நிலையை கொடுத்து ஹேவிங் ரிலேட்டிவ்லி இருக்கிறது, ரிலேட்டிவ்லி லோ மெல்டிங் பாயிண்ட் சச்சஸ் டின், அதாவது கம்மியான வெப்பநிலை உள்ள டின்னு. இந்த பாருங்கள் என்னது சச்சஸ் டின் என்னது டின், அதாவது என்ன போட்டிருக்கான் பாருங்கள் 904 கெல்வின், ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட் லெட் என்னது, அது வந்து 600 கெல்வின். அடுத்து மெர்க்குரி என்னது ஹெச்ஜி என்னது, அது வந்து 234 கெல்வின். இதெல்லாம் கம்மியான ஒரு வெப்பநிலை உள்ளது. இது என்ன பண்ணலாம்ன்றான். அண்டு பிஸ்மத்துன்னு என்னது, இது ஒரு அயன், இது என்னது 545 கெல்வின் இருக்கிறது, ரைட்டா. அப்போது இன் திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறையில் வந்து இந்த குரூடு மெட்டல்னால் இந்த கச்சா உலோகமானது இஸ் ஹீட்டட்னா வெப்பப்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக? டு ஃபார்ம் ஃபீசிபிள் லிக்விட். ஃபீசிபிள்னா உருகும் திரவமாக, லிக்விட்னா லிக்விட் திரவமாக. இவை சாலிடாக இருக்குது, நம்ம ஹீட் பண்ணணும் உருகிடுது, ஃபீசிபிளில் உருகும் திரவமாக வெப்பம் செய்யப்படுகிறது. அண்ட் அலவுடு டு ஃப்ளோ ஆன் எ ஸ்லோப் சர்ஃபேஸ். அண்டு இந்த கொதிகள்லாம் சாய்ச்சி வச்சுருப்பாங்க, ரைட்டா. சாய்ச்சி வச்சோன்னா நம்ம சூடு பண்ணும்போது அது என்ன செய்யும், அந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இரும்பு தானே இது முதல்ல சாலிடாக இருந்தது, அது உருகி அந்த சாய்ச்சி வச்சதுனால மேல் பரப்பில் கூடி என்ன செய்யும்னா, மேல் பரப்பில் அந்த உருகிய இரும்பு வெளியில் போக ஆரம்பிச்சிடும், ரைட்டா. அதனால தான் சொல்கிறான், நல்லா பார்த்துக்கோ. அண்டு ஃபீசிபிள் லிக்விட் அண்ட் அலவுடு டு ஃப்ளோ ஆன் த ஸ்லோபிங் சர்ஃபேஸ். அலவுட்னா அனுமதிக்கப்படுகிறது, டு ஃப்ளோனா ஓடுவதற்கு செல்லுவதற்கு, ஸ்லோபிங் சர்ஃபேஸ் சாய்வாக வச்சுருப்பாங்க அந்த குடுவையை. அப்போ நீ ஹீட் பண்ண அது அப்படி மேல் நோக்கி போகப்போ ஹீட் ஆகி போகப்போ அந்த மெல்ட்டிங் ஆகும். அது வழியாக கூடி வடிஞ்சு ஒரு டியூப்பில் போயிட்டுருக்கும், பெரிய இரும்பு குழாயில் போயிட்டுருக்கும், ரைட்டாக. அதான் சொல்கிறான். அண்டு ஃப்ளோ ஆன் த ஸ்லோபிங் சர்ஃபேஸ் அப்படின்றான். அப்போ த இம்பூர் மெட்டல்ஸ் இஸ் பிளேஸ். இம்பூர் மெட்டல்ஸ்னால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள். பியூர் மெட்டல் வந்து கம்மியான வெப்பநிலை இல்லை உருகி மேலே போயிட்டுருக்கு. அந்த அதிகமான வெப்பநிலையில் உள்ளதால் இம்ப்யூரிட்டிஸ் அதில் கீழே தங்கிடும். அதாவது த இம்பூர் மெட்டல்ஸ் இஸ் பிளேஸ்டு ஆன் ஸ்லோப் ஹேரத் அப்படின்னா. ஆன் ஸ்லோப்னா அந்த சாய்வுக்கு கீழே தரை, அதாவது ஹேரத்துன்னு என்ன தெரியுமா, தரைன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டு தரை இருக்குது இல்லையா, வீட்டில் தரை இருக்குது, அதில் நடந்து போகிறோம். அதே மாதிரி அந்த கண்டெய்னருக்கு உண்டான தரைனா அடிப்பாகம்னு அர்த்தம். அடிப்பாகத்தில் தங்கியிருக்கு. ஹேரத்துனா அடிப்பாகம், தரை அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டா. அப்போ ஸ்லோபிங் ஹேரத் அங்கே தங்கி, ஸ்லோபிங்னா அந்த சாய்வாக இருக்கக்கூடிய அடிப்பாகத்தில் தங்கி விடுகிறது, தரையில் தங்கி விடுகிறது. அதாவது ஸ்லோபிங் தரைன்னு சொல்லலாம், அடிப்பாகம்னு சொல்லலாம். எது அதை இம்பூரிட்டிஸ் அந்த கழிவு மெட்டல்கள் இஸ் பிளேஸ்டு, அதாவது இஸ் பிளேஸ்டு ஆன், பிளேஸ்னால் வைக்கப்படுகிறது, இருக்கிறது. அந்த கழிவு மெட்டல்கள் இருக்கிறது. எங்கே இருக்கிறது, அது சூடாகாமல் எங்கே தங்கிடுது, அது ஹை டெம்பரேச்சரில் சூடாகும். அப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கான் பாருங்களேன், வித் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் மெட்டல்ஸ் ஹேவிங் ரிலேட்டிவ்லி லோ மெட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்றான். ஒரு மெட்டல் அது கூட கழிவாக இருக்கக்கூடியது ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருந்தால் அப்போ நம்ம அதை வந்து நம்ம இந்த பாலிசி மூலயமாக எடுத்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்கோம். அந்த பாருங்களேன், திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு செய்யப்படுகிறது டு ரிமூவ் த இம்பூரிட்டியை நம்ம வெளியேற்றலாம். அந்த இம்பூரிட்டி எப்படி இருக்கணும்,
இம்புரிட்டி எப்படி இருக்குன்னா வித் ஹை மெல்டிங் பாயிண்ட் மெட்டலாக இருக்கணும். அந்த இம்புரிட்டினா கழிவுகள், இந்த மெட்டல் கூட இணைந்து இருக்கக்கூடிய கழிவுகள் ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். அது அதிகமான வெப்பத்தில் உருகுறதா இருக்கணும். அப்படி இருந்த இம்புரிட்டிஸ் அதிகமான இதில் உருகிறா இருந்தால் அப்போ ஒரிஜினல் மெட்டல் கம்மியான இதில் உருகிடும். அப்போ நம்ம பிரித்து எடுத்துடலாம். அதாவது இம்புரிட்டிஸ் வித் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ், அதாவது அதிகமான வெப்பநிலை உருவக்கூடிய இம்புரிட்டிஸ் கழிவுகள் இருந்தால் இதிலிருந்து ஃப்ரம் மெட்டல்ஸ் ஆஃப் லோ இம்புரிட்டிஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் ஃப்ரம் மெட்டல் ஹேவிங் ரிலேட்டிவ்லி லோ மெல்டிங் பாயிண்ட். எப்படியே ஃப்ரம் அந்த மெட்டல்லேருந்து இது இம்புரிட்டிஸ் அதிகமான மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். ரைட்டா? ஃப்ரம் எங்கேருந்து? ஃப்ரம் மெட்டல் ஆஃப் ஹேவிங் மெட்டல் வைத்திருக்கிறது ஹேவிங் ரிலேட்டிவ்னா அதை பொருத்தி பார்க்கும்போது, அந்த இம்புரிட்டியோட பொருத்தி பார்க்கும்போது, வெப்பநிலையை பொருத்தி பார்க்கும்போது லோ மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். என்னது? கம்மியான மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். ஒரிஜினல் மெட்டல் ஒரு மெட்டல் அது கூட இம்புரிட்டிஸ் இருக்குது. அப்போ இம்புரிட்டிஸோட வெப்பநிலை உருகும் வெப்பநிலை அதிகமாக இருக்கணும். அந்த ஒரிஜினல் மெட்டலோட உருகும் வெப்பநிலை கம்மியாக இருக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படி இருந்தால் நம்ம இந்த வெப்பப்படுத்தும் போது அந்த நம்மளுக்கு தேவையான மெட்டல் கம்மியான வெப்பநிலை உருகி அப்படி வெளியில் ஓடிடும். மீதி உள்ளது உருகாமல் அப்படியே கீழே தங்கிடும். நம்ம பிரிச்சிடலாம். அதான் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா திரும்பி படிச்சுட்டு பாருங்களேன். திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு, இது செய்யப்படுகிறது டு ரிமூவ் த இம்புரிட்டிஸ், அதாவது இம்புரிட்டி கழிவுகளை வெளியேற்றப்படுகிறது வித் ஹை மெல்டிங் பாயிண்ட். அந்த கழிவுகள் எப்படி இருக்கணும்? அதிகமான வெப்பநிலையில் இருக்கணும். எதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், எதை கம்பேர் ஃப்ரம் அதை கம்பேர் பண்ணும்போது அதிலிருந்து இது அதிகமான வெப்பநிலை ஃப்ரம் மெட்டல்னா உலோகங்கள் ஆஃப் ஹேவிங் ரிலேட்டிவ்லி மெட்டல் வைத்திருக்கிறது ரிலேட்டிவ்லினா கம்பேர் பண்ணும்போது பொருத்தி பார்க்கும்போது லோ மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டலை பொருத்தி வைக்க வேண்டும் அப்படின்னா லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் சச்சஸ். உதாரணமாக இந்த இதெல்லாம் முடிஞ்சா அப்போ இதெல்லாம் இருக்கிறது இஸ் அலவுடு அண்டு நல்லா பார்த்துக்கோங்க. திரும்பி வருவோம். அப்போ இன் திஸ் ப்ராசஸ் இந்த இதில் இந்த குரூடு மெட்டல் என்ன பண்ணுறான்? குரூடு மெட்டல் ஃபார்ம் ஃபியூசிபிள் லிக்விட். அது குரூடு மெட்டல் என்ன செய்து ஹீட் பண்ணும்போது உருகி லிக்விடாக மாறி சாய்வான குடுவையில் வெளியே வருகிறது. ஒரு டியூப்பில் வெளியே போயிடும். அண்ட் அலவுட் தம் டு ஃப்ளோ ஆன் த ஸ்லோப் சர்ஃபேஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் த இம்பூர் மெட்டல்ஸ். அந்த இம்பூர் மெட்டல் என்னது? அதிகமான வெப்பநிலை என்றாலும் உருகாமல் கீழே தங்கிவிடும். இம்பூர் மெட்டல்ஸ் இஸ் பிளேஸ் இன்னும் வைக்கப்படுகிறது இருக்கிறது. எதில் இருக்கிறது? அந்த ஸ்லோம்பிங் ஹேரத். ஸ்லோம்பிங்கிறது அந்த சாய்வில் அடிப்பாகம். ஹேரத்னா அடிப்பாகத்தில் இருக்கிறது. ஆஃப் த ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ். அப்போ ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ்னால் இது ஒரு ஃபர்னேஸ்னால் பெரிய கொதிகலன், பெரிய கலன். அதுலேருந்து வேலையை பண்ண சாய்வாக அமைக்கப்பட்டுள்ளது. அதனால் அது ஒரிஜினல் மெட்டல் சூடானமுன்னா அது உருகி சைடில் அந்த வெளியில் முகப்பு வழியாக கூடி வெளியில் போயிடுது. மீதி கழிவு தங்கிடுது. அது ஏன்னா அது அதிகமான வெப்பநிலை. அது எதில் நடக்குது இந்த ப்ராசஸ்னால் ரிவர் பேட்டரி ஃபர்னேஸில் இருக்குது. ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ்னால் என்ன மீனிங்னா ஒரு பொருளை நீ குடுவையில் போட்டு சூடு பண்ணும்போது அந்த வெப்பம் மேலே போயிட்டு திரும்பி அங்கேயே அட்டாக் ஆகும். எப்படி நீ உன் குக்கர் ஒரு ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ் தான். குக்கரில் நீ சூடு பண்ணும்போது ஆவி வெளியில் போகாது. சோறு சமைச்சு முடிகிற வரைக்கும் ஆவி வெளியே போகாது. அது அந்த ஆவியிலே சமைச்சிடும். ஆவி முதல்ல சூடு பண்ணும்போது குக்கரில் ஆவி வரும். அந்த குக்கருக்குள்ளே ஆவி வந்தோடனே திரும்பி அந்த ஆவி உள்ளே போகும். திரும்பி நீ சூடு பண்ணிகிட்டு இருக்கு. சூடு ஆகிட்டு இருக்கும்போது அது திரும்பி ஆவி உண்டா உள்ளே போயிட்டு வேகமாக அதை சூடு பண்ணி விட்டுரும். அரிசியாக சூடு பண்ணி விட்டுரும். அதான் ரிவர் பேட்டரி. அதை எதிர் வெப்ப கலன்னு அர்த்தம். எதிர் வெப்ப கலன். ஆவி வந்தவுடனே அந்த ஆவி திரும்பி அந்த போன இடத்துக்கே வரும். திரும்பியும் ஆவி உண்டாகும். வேறு ஆவி உண்டாகிட்டே இருக்கும். இதுவும் திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வேகமாக வெப்பம் உண்டாக்கப்படும். அதாவது ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ்னால் எதிர் வெப்ப கலன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அண்டு இட் இஸ் ஹீட்டட். இது வெப்பப்படுத்தப்படுகிறது ஜஸ்ட் எபவ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த எதுக்கு வெப்பப்படுத்தப்படுகிறது? மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். அதாவது இந்த ப்ராசஸ் நடக்கும்போது காற்று இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே அந்த ரிவர் பேட்டரி ஃபர்னேஸுக்குள்ளே காற்றே இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். இது எப்படி செய்யப்படுகிறது? இப்போ ஒரு மெட்டல் அதிகமான மெட்டல் உள்ள ஒரு கழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கழிவோடு சேர்ந்து இம்புரிட்டிஸ்க்கு அதிகமான உருகும் நிலை, ஒரிஜினல் மெட்டல் கம்மியான உருகும் நிலைன்னா நீ இதில் போட்டு சூடு பண்ணினா ஒரிஜினல் மெட்டல் என்ன வேகமாக உருகி போயிடும். ஆனால் உதாரணத்துக்கு 700 டிகிரி கெல்வின்னு வச்சுக்கிறோம் ஒரு மெட்டலுக்கு உருகும் நிலை. நீ 700 டிகிரியில் பண்ணால் அது உருகாது. கொஞ்சம் 710 வரை கொடுக்கணும். கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா உருகிடும். ரைட்டா? உருகி போயிடும். ஆனால் இம்புரிட்டிஸ் உருகாது. ஏன்னா அது ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. அது கீழே தங்கிடும். ரைட்டா? அதான் சொல்லியிருக்கான். இந்த ரிவர் அண்ட் இட் இஸ் ஹீட்டட். இது வெப்பப்படுத்தப்படுகிறது ஜஸ்ட் எபவ் த மெல்டிங் பாயிண்ட். ஜஸ்ட் சற்று கூடுதலாக அந்த
அந்த ஒரிஜினல் உலோகத்தோட மெல்ட்டிங் பாயிண்ட் உருகு நிலைக்கு சற்று கூடுதலாக ஒரு 5 டிகிரி 5 கெல்வின் அதிகமாக, அது 10 கெல்வின் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல், அந்த மெட்டலோட சற்று கூடுதலான வெப்பம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அப்படி கொடுக்கும்போது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அந்த ஃபர்னேஸில் காற்று இருக்கக்கூடாது. ரைட்டா? ஆப்சன்ஸ்னால் காற்று இல்லாமல் அப்படின்றான். த மோல்டன் பியூர் மெட்டல், அந்த மோல்டன் மெட்டல் அது வடிஞ்சு ஓடுது இல்லை, மேலே கொஞ்சம் சாய்ச்சி இருக்கனால அது ஹீட்டாக வடிஞ்சு ஒரு டியூப்பில் போயிடும், அயன் டியூப்பில் ரைட்டாக வெளியில். அண்டு த மோல்டன்னா உருகிய சுத்தமான மெட்டல், பியூர் மெட்டல் ஃப்ளோஸ்னு ஓடுகிறது, ஃப்ளோஸ் டவுன் கீழ் நோக்கி ஓடுகிறது. அண்டு த இம்புராரிட்டிஸ் என்ன அப்படி தங்கிடும் அந்த இடத்துலையும். அண்டு த இம்புராரிட்டிஸ் ஆர் இருக்கிறது லெஃப்ட் பிஹைண்ட் அந்த சூடு பண்ணும்போது ஒரிஜினல் மெட்டல் அது உருகி வெளியில் போயிடுது, சாய்வானதில் வெளியில் போயிடுது. இம்புராரிட்டிஸ் அதுக்கு பின்னாடியே இருந்துருது, அது போகாமல் கீழே இருந்துருது. அதான் லெஃப்ட் பிஹைண்ட், விட்டு இதை விட்டு அது உருகி போய் விடுகிறது. எப்படி இதை விட்டு அதான் அப்படியே லெஃப்ட் பிஹைண்ட் அப்படி இம்புராரிட்டிஸை விட்டு சூடுபடுத்தும் போது அது உருகி வெளியே போய் விடுகிறது. அதுதான் சாய்வாக இருக்கிறதுனால, ஏன்னா அது வெப்பநிலை கம்மியிலே உருகிது, இது உருகாது. ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான் இங்கிலீஷில். த மோல்டன் பியூர் மெட்டல் ஃப்ளோஸ்னு ஓடுகிறது, டவுன் கீழ் நோக்கி ஓடுகிறது. அண்ட் தி இம்புராரிட்டிஸ் ஆர் லெஃப்ட், இம்புராரிட்டிஸ் விட்டு விடப்படுகிறது. அது ஏன்னா அப்படி அந்த இடத்துல விட்டுரும். பிஹைண்ட்னா அது விட்டுட்டு போகுது, அதுக்கு பின்னாடி விட்டுட்டு அதோட போயிடுது. நீ போடா, நீ சூடாக மாட்டேங்கிறேன், நான் சூடாகிட்டேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த இம்புராரிட்டிஸை விட்டுட்டு போயிடுது. ரைட்டா? அப்புறம் நெக்ஸ்ட்டு த மோல்டன் மெட்டல் இஸ் கலெக்டட் அண்டு சாலிடிஃபைடு. மோல்டன் மெட்டல்னால் அதுக்கடுத்து என்ன பண்ணது, உருகி போகிறது இல்லையா, அது வேறு குழாய் மூலியமா அந்த குழாய் அதை சேகரித்து அதை சாலிட் ஆக்குறாங்க, திரவமாக போகிறத சாலிட் ஆக்குறாங்க. அதான் த மோல்டன் மெட்டல் இஸ் கலெக்டட் சேகரிக்கப்பட்டு அண்டு சாலிஃபைடு ஆக்கப்படுகிறது, சாலிடாக மாற்றப்படுகிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங், இது அடுத்ததில் பார்க்கலாம். ரைட்டா?